இது அப்பதான் கத்து ஆயில் ஊற்றிக்கோங்க. இது ஒன்று காட்டுறேன். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. போடு கேமரா. இது எப்படி நான் போடுறது? இது கடலைப்பருப்பு போதும். அதுக்கப்புறம் இது சொன்னாங்களே, இது என்ன சீரகம்? சொன்னாங்களே தெரியலடா. போட்டுறது இரு. நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் காரம் சுருக்குன்னு இருந்தால் நல்லா சுவையாக இருக்கும். அதனால மிளகாய் வந்து கொஞ்சம் தூக்கலாகவே சேர்த்துக்கோங்க. 2 எடுத்து கியூப்ஸாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கிறேன். பண்ணிக்கோங்க. என் மாறே தாய் மாறே எல்வி மாறே சொல்லு. இது முருங்கைக்கீரை பார்த்துக்கோங்க. முருங்கைக்கீரை சட்னி. முருங்கைக்கீரை சட்னி புட்டு நக்கனி. இப்பெல்லாம் பேசக்கூடாது குமார். போடு. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணவும். நான் சொல்ல வரேன். அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கல்ல. என்ன வேலைகள் அதிகமாக ஈடுபாடு சொல்லிட்டாங்க. ஒரே ஐடியா மிக்ஸ் பண்ணி தான் ஒரே வேலையில் முடிஞ்சிருக்கும். பேச காட்டுங்க, ஒழுங்கா பேச காட்டுங்க. முருங்கைக்கீரை சட்னி தயார். சூப்பர். ஒன்றும் மிக்சியில் போட்டு ஒரு பொண்ணு குட்டுவமாக அரைச்சா சரி. ஓகேவா? குடு, நான் பண்ணுறேன். நல்லா வதக்கி ஆஃப் பண்ணி ஆற வச்சிடணும். அப்புறம் சட்னி மாரி அரைச்சி மிக்சியில் போட்டு தாளித்து ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். நான் தொட மாட்டேன். இதான் மாட்டு சாணி காய்ஸ்.